சாம்சங் இன்வெர்டர் ஏசியில் E154 எரர் ஷோ ஆகுதா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. மோஸ்ட்லி இந்த எரர் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார் ரன் ஆகாமல் இருந்தாலும் இல்லை பிசிபி போர்ட்லேருந்து மோட்டாருக்கு சப்ளை போகாமல் இருந்தாலும் இந்த எரர் ஷோ ஆகுங்க. நாங்கள் சைட்டுக்கு போய் செக் பண்ணி பார்த்ததுல மோட்டார் ரொட்டேட் ஆகாமல் இருந்ததுங்க. பேனல்லாம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணதில் பிசிபி போர்டில் தாங்க எறும்பு கூடு கட்டி இருந்தது. இதனால தாங்க இந்த எரர் ஷோ ஆயிருந்திருக்கு. நாங்கள் பிசிபி போர்டை க்ளீன் பண்ணி போட்டு பார்த்தோம், அப்பவும் ஒர்க் ஆகலைங்க. கஸ்டமர் கிட்ட இந்த பிசிபி போர்டையும் மோட்டாரையும் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோங்க. கஸ்டமர் ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்து ரூம்ல ஒரு ஏசி இருக்குங்க, அதுலயும் சுத்தமா கூலிங் இல்ல, கேஸ் ஃபில் பண்ணுமா கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ஏசியில கேஸ் ப்ராப்ளம் கிடையாதுங்க, முழுக்க டஸ்ட் தாங்க பிளாக் ஆயிருந்தது. அதோட கூலிங் காயிலும் ப்ளோயரும் ரொம்பவே டேட்டியா இருந்ததுங்க. ப்ளூ கலர் ப்ளோயரே தெரியாத அளவுக்கு டஸ்ட் ஒட்டி இருந்ததுங்க அதுல. சோ கஸ்டமர் கிட்ட டீப் கிளீனிங் பண்ணணும்னு சொல்லி அவங்க முன்னாடியே ஏசியை பம்ப் டவுன் பண்ணி பார்ட்டா கலட்டி டீப் கிளீனிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. கஸ்டமர் நம்ம ஏசியை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது நான் கேஸ் ஃபில் பண்ணா சரியாயிடும் தான் நினைச்சேன். எங்க ஏசியில இவ்வளோ டஸ்ட் இருக்கும் நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஏசி பிசிபி போர்டுல எறும்பு கூடு கட்டி இருந்ததுங்க. லக்கிலி இந்த போர்டுக்கு எந்த டேமேஜும் ஆகலங்க. இன்னும் கொஞ்ச நாள் லேட் ஆயிருந்தா கண்டிப்பா கம்ப்ளைண்ட் வந்திருக்க வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறம் பிசிபி போர்டுல கிளீன் பண்ணி எல்லாத்தையும் ப்ராப்பரா அசெம்பிள் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க. இப்போ ஏசியில கூலிங்கும் பக்காவா இருக்குதுங்க. சர்வீஸ் சென்டரில் பிசிபி போர்டும் மோட்டாரும் கொடுத்துருந்தாங்க. பிசிபி போர்டில் தான் கம்ப்ளைண்ட் இருந்து சொல்லி சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிசிபி போர்டில் கெப்பாசிட்டரும் சென்சார் தாங்க மாற்றிருக்காங்க. இந்த பிசிபி போர்டும் மோட்டாரும் அதில் ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தாங்க. இப்போ இந்த ஏசியும் சூப்பராக இருக்குதுங்க கூலிங். இப்போ ரெண்டு ஏசியும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. கஸ்டமரும் ரொம்பவே ஹாப்பிங்க. ஒரு முக்கியமான விஷயங்க, எறும்பு கூடு கட்டுறதோ டஸ்ட் பிளாக் ஆகிறதோ மண் சேர்றதோ இதெல்லாம் ஏசியில் ஒரு காமனாக நடக்கிற ப்ராப்ளம் தாங்க. அதனால தாங்க மினிமம் 6 months ஒன்ஸ் ஏசியை சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறோம். அப்போ தாங்க இந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம்லாம் வராம பார்த்துக்கலாம், பெரிய ரிப்பேர் செலவாகாமையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ரியல் ஏசி சர்வீஸ் வீடியோக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கும் சென்னையில ஒரு பெஸ்டான ஏசி அண்ட் வாஷிங் மிஷின் சர்வீஸ் தேவைப்பட்ட ஸ்கிரீன்ல தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.